எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த உலகமே நம்ம இந்தியாவை இன்னைக்கு திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னா அது வேற யாரோட மேரேஜும் இருக்க முடியாது. இந்தியாவோட ஒன் ஆஃப் த பில்லியனரா இருக்கிற அம்பானி ஃபேமிலியோட கடைக்குட்டி சிங்கமா இருக்கிற ஆனந்த் அம்பானியோட மேரேஜ் ஜூலை 12, 2024 போல நடந்துச்சு. ஆனா இந்த வெட்டிங்க்கு பின்னாடி பல ஷாக்கிங் ஃபேக்டருக்கு இதை பத்தி மீடியாஸ் பல விதமா சொன்னதே கிடையாது. ஆனந்த் அம்பானி மேரேஜுக்கு பாலிவுட்ல இருந்து காலிவுட்ல இருந்து எல்லா ஹீரோயின்ஸும் வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட ஓன் ஃபேமிலி மேரேஜ் கூட இந்த அளவு செலிப்ரேட் பண்ணிருந்திருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த மேரேஜ்ல வந்து செலிப்ரேட் பண்ணாரு. உண்மையிலே ஆனந்த் அம்பானியை பிடிச்சு போய் தான் ராதிகா மெர்ச்சன்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. ராதிகா மெர்ச்சன்ட் ரொம்ப வருஷமா லவ் பண்ணி தான் இப்ப மேரேஜ் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, ராதிகா மெர்ச்சன்ட் வேற யாரும் இல்ல, இவங்க அப்பா கூட பார்மசி செக்டர்ல ஒரு பெரிய ஆள் தான். அது மட்டும் இல்ல, ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்டோட ஒரு வயசு கம்மி. ராதிகா மெர்ச்சன்ட் பிறந்ததும் 1994, பட் ஆனந்த் அம்பானி பிறந்ததும் 1995. ஒரு வயசு டிஃபரன்ஸ் அப்படிங்கறதுதான் பெரிய விஷயமே கிடையாது அவங்களோட லவ்க்கு முன்னாடி. இந்த ஜூலை மந்த் மேரேஜ்க்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோலாகலமா நடத்தினாங்க குஜராத்ல. 1200க்கு மேல ஹை ப்ரொஃபைல் ஃபாரின் கெஸ்ட் இன்வைட் பண்ணாங்க. மார்க், பில் கேட்ஸ் இது போல பல பேர் இந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டாங்க. மேடையில செலிப்ரேட் பண்றதுக்காகவே அமெரிக்கன் சிங்கர் ஜஸ்டின் பியர் அப்படின்னு சொல்லிட்டு பல செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு காலத்துல இதே அமெரிக்கன் சிங்கர் ரிகானா தான் இந்த இந்தியாவை பார்த்து புவர் கண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே இந்தியாவுக்கு வந்து அவங்க ஒரு சாங்க ஒரு மேரேஜ்காக பாடினாங்க. இப்படி ப்ரீ வெட்டிங்கே 1200 கோடி செலவழிச்சவங்க இப்ப வெட்டிங்க்கு எவ்வளவு செலவழிச்சிருந்திருக்காங்க தெரியுமா? 4000 கோடியிலேருந்து 5000 கோடி செலவாகிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களோட வெட்டிங்கா மும்பைல நடந்திருக்கு. இந்த செலிப்ரேஷனுக்காகவே 10 நாளைக்கு எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து ஆட்டம் பாட்டம் போட்டிருக்காங்க. இவங்களோட கல்யாணமா பண்டிட் ஜெகநாதன் குருஜி அப்படிங்கிற தலைமையில ரொம்பவே பாரம்பரிய முறைப்படி இந்த மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்க அலங்கரிச்ச கல்யாண மண்டபம் மட்டுமே அவ்வளோ கிறிஸ்டல்ஸால அலங்கரிச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க போடுற ஒவ்வொரு ஜுவல்ஸுமே 500 கோடி 400 கோடி அப்படிங்கிறாங்க. இவங்களோட வெட்டிங் ஃபங்க்ஷன்ல உள்ள எலிவேட்டரோட ஸ்பேஸ் மட்டும் எத்தனை பேர் தெரியுமா அட் அ டைம் போக முடியும்? 235 பேர் அட் அ டைம் போக முடியும். அந்த அளவு ஒரு லார்ஜஸ்ட் எலிவேட்டரை கிரியேட் பண்ணிருக்காங்க. அம்பானி ஃபேமிலி போட்டிருந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கான ட்ரெஸ் 200 கோடி 300 கோடி அப்படின்னா மொத்த செலவு எவ்வளவு ஆகிருக்கும்? இது வரைக்கும் ஏசியால நடந்ததுலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வெட்டிங் இதுதான் அப்படிங்கிற ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிருக்கு. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆட, இன்னொரு பக்கம் தல தோனி அவர்கள் டான்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம ஏரியால கெத்தா இருந்த பல செலிபிரிட்டிஸ் அங்க ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நடனம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனந்த் அம்பானி மேரேஜ் மட்டுமே அவங்களோட பையன் முகேஷ் அம்பானி மேரேஜை விட ரொம்பவே அதிகமா நடந்திருக்கு செலவு. என்கேஜ்மெண்ட், ப்ரீ வெட்டிங், லாஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி பல ஈவெண்ட் நடந்து இன்னும் முடியலங்க. இவங்களோட மேரேஜ் ரிசப்ஷன் வேற நடக்க போகுது. இருந்தாலும் எல்லா செலிபிரிட்டிஸோட போட்டோஸையும் ஒன்னா ஒரே இடத்துல பார்க்கும்போது நமக்கும் கண்கொள்ளா காட்சியா இருக்குள்ள. நீங்களும் பார்த்து ரசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.